அப்படியா? கல்யாணம் வர கூடி வந்து என் மனம் குழம்பி போச்சு என் வீட்டில். யாரு வா, அது உண்மை. உன் மனது சாமி பக்கத்தில் போகலைங்கிறதும் உண்மை. நல்ல கும்பிட்டு வாடா. என்னடா பிள்ளை? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஆயிரம் இருந்தும் என்ன மனதில் உறுதி வேண்டும். 1 2 3 4. உங்கள் அப்பாவுடைய அப்பா கூட பிறந்தவங்க 2 பேரா? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தாரா, பொண்டாட்டியை பிரிஞ்சிருந்தாரா? ஒரு தாத்தா பிரிஞ்சு தான் இருந்தார். கால் வந்துட்டு வா தம்பி, உனக்கு கழுத்தில் நாகம் சுற்றி இருக்கு. அந்த திருநாகத்தினுடைய உணர்வு அலைகள்லாம் ஸ்திரீயோடு சேர விடாத அளவுக்கு அப்படி தடுதல் பண்ணிட்டு நிற்கி. அதனால் அதெல்லாம் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு சமாதி இருந்திருக்கு. அது நீ பார்த்துருக்கியா? உங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கியா? கேட்கணும். தாத்தாக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு சமாதி இருந்துச்சான். நம்ம குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சமாதியாம். அந்த சமாதியை நம்ம கும்பிடாமல் விட்டுருக்கோம். ஒரு ஆத்மாவுடைய சாபம் இருக்குன்னு சாமி சொன்னாருன்னு சொல்லுடா. சரியா? அதனால் அந்த சாபத்தை நீக்கி புண்ணியமாக திருமணத்தை நடத்தி வைக்க 2 பிள்ளை பாக்கியம் உனக்கு உண்டு. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். ஓ.